This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is The Importance of Our Confession. இந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நாம் அறிக்கையிடுவதின் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே உங்களை நான் பேச விரும்புகிறேன். The prophets in the Old Testament prophesied and spoke the word of God. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள். Jesus could not come to the earth until the prophets spoke it in the Old Testament. இயேசு இந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் இயேசுவின் வருகையை குறித்து பேசுகிற வரைக்கும் இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. This is the way the Bible works. இப்படிதான் இந்த வேதாகமும் கிரியை செய்கிறது. Nothing happens without speaking words. எதுவும் தேவனுடைய வார்த்தை பேசாத வரைக்கும் எதுவும் நடைபெறுவதில்லை. The Bible says in the book of Proverbs chapter 18 verse 21, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வேதாகமம் இப்படி நமக்கு போதிக்கின்றது. Death and life is in the power of the tongue. ஜீவனும் மரணமும் நம் வாயின் அதிகாரத்தில் இருக்கின்றது என்று நம்ம வாசிக்க முடியும். What you say either gives power to the devil or gives power to God. நாம் எதை செய்கிறோமோ சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை நிமித்தமாய் தேவனுக்கு வல்லமையை அல்லது பிசாசின் கிரியைகளுக்கு பிசாசுக்கு வல்லமையை கொடுக்கிறதாய் நம்முடைய வார்த்தைகள் அமைகிறது. In the book of Hebrews chapter 10 and verse 23, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், we are told to hold fast to the confession of the word of God. நமக்கு பேசப்பட்ட அந்த வார்த்தையை உறுதியாய் நாம் பற்றிக் கொள்வது மிக மிக அவசியம். Jesus is the high priest of our confession. இயேசுதான் நம்முடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியராய் இருக்கின்றார். What Jesus hears us speak, then he tells that to the heavenly Father. இயேசு எதை பேசுகிறாரோ அதை பிதாவிடத்தில் அவர் அறிக்கையிடுகிறார். What you say is the way you release power for God. நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை தேவன் செய்வதற்கான வல்லமையை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். In the book of Revelation chapter 12 and verse 11, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், we are overcomers by the blood of the Lamb and by what we say. நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். When Jesus was fighting the devil, he quoted and said, "It is written." இயேசு பிசாசோடு கூட அவர் தர்க்கிக்கும் பொழுதும் பேசும்போதும் யுத்தம் செய்யும் பொழுதும் எழுதியிருக்கிறபடியே என்று இயேசு சொன்னார். I want to encourage you to do like Jesus and say, "It is written." நீங்களும் இயேசுவை போல இப்படி சொல்ல வேண்டும், எழுதியிருக்கிறபடியே என்று நீங்களும் சொல்ல வேண்டும். One of the most powerful ways to pray is to pray the word of God. நீங்க ரொம்ப வல்லமையான ஜெபம் எது என்று தெரியுமா? இயேசுவின் வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதே வல்லமையான ஜெபம். We can pray our ideas and our thoughts, but pray the word of God. நம்முடைய சிந்தையை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகளை சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் வல்லமையான ஜெபம் என்னவென்று சொன்னால் வசனங்களை சொல்லி ஜெபிப்பது.
In the book of Luke, chapter 17 and verse 21, லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், it says, "The kingdom of God is on the inside of you." அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. When you are born again, the kingdom of God comes to dwell inside in your spirit. நீங்கள் மறுபடி பிறந்த அந்த வினாடி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வாசம் பண்ண ஆரம்பிக்கிறது. In the book of Mark, chapter 4 and verse 26, 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், it says, "The kingdom of God is like a man that puts seed into the ground." அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதன் ஒரு விதையை நிலத்தில் விதைக்கிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. When you speak the word of God out loud, you are sowing the word into your heart. நீங்க சத்தமாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அந்த விதையை உங்களுடைய இருதயமாகிய நிலத்தில் நீங்கள் விதைக்கிறீர்கள். It's like a man sowing seed into the earth, into the ground. அது எப்படி ஒரு மனுஷன் பூமியிலே விதை விதைக்கிறானோ அதற்கு ஒப்பாக அதை போலவே, it says, the man sows the seed and he sleeps day and night and day and night. ஒரு மனிதன் விதை விதைத்து அவன் இரவும் பகலும் தூங்கிக் கொண்டே இருந்தாலும், and the seed will spring up, but you don't know how it happens. ஆனால் அந்த விதையோ முளைத்து எழும்பும், அது எப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. I want to encourage you to speak what the Bible has written in it. அன்புக்குரியவர்களே, வேதம் எதை எழுதியிருக்கிறதோ அதை நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That is the way that you sow the word of God into your heart. அப்படிதான் தேவனுடைய வார்த்தையாகிய விதையை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விதைக்க முடியும். You speak the word of God like, "The Lord is my strength and my victory." நீங்க தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தை அது எனக்கு ஜெயத்தையும் பலன் உள்ளது என்று நீங்கள் சொல்லும் பொழுது, the Bible says, "Let the weak say, I am strong." வேதம் சொல்லுகிறது, பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. You may not feel it in your emotions, but still speak what the Bible has written. நீங்க உங்களோட உணர்விலே நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் பேச வேண்டும். Say, "By his stripes I am healed." நீங்க சொல்லணும், அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன். The Lord leads me and he guides me what to do. கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவருடைய பாதைகளில் என்னை நடத்துகிறார். The promises of God, take a promise of God, what is written, and speak it with your mouth. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை நீங்கள் பேசுவது மிக மிக அவசியம். Say, "I can do all things through Christ who strengthens me." சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Say, "The Lord meets all my need according to his riches and glory." என்னுடைய குறைகளிலே நிறைவாக்கும்படி தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையாய் நிறைவேற்றுகிறார் என்று சொல்ல வேண்டும். Say, "I am more than a conqueror in Christ Jesus." சொல்ல, நான் இயேசுவினால் முற்றும் ஜெயம் கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். This is the way you sow the word of God into your heart. இப்படிதான் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பேச வேண்டும். Don't go by your emotions and the way you feel. உங்களுடைய எண்ணங்களுக்கு அடிப்படையிலே நீங்கள் கடந்து போவதல்ல, but go by what is written in the word of God.
வேத வசனம் எப்படி பேசுகிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் கடந்து போக வேண்டும். In the book of Ephesians, chapter 6 and verse 17, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, "The sword of the Spirit is the word of God." அங்க சொல்லுகிறது ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the Greek language, it means it is speaking and saying what God says. இது எபிரேய மொழியில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் சொன்னதை பேசுவது என்று சொல்லப்படுகிறது. You may feel weak, but let the weak say, "I am strong." நீங்க பலவீனனா இருக்கலாம், ஆனால் வேத வசனம் சொல்லி பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. You don't speak what you have, but you speak what you want. நீங்க எதை உங்ககிட்ட இருக்கிறது என்பதை நீங்க பேசுவதல்ல, எது உங்களிடத்தில் இல்லையோ அதை நீங்கள் பேசுகிறீர்கள். Many times people are just begging and asking God to do something, and they're waiting for the answer. அநேக சமயங்களிலே ஜனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கொண்டு அந்த பதிலுக்காய் காத்திருக்கிறார்கள். But God wants you to take the word of God and speak it with your mouth. தேவன் அந்த வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In the book of Psalms 103 and verse 20, சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், the Bible says, "Angels hearken to the voice of God's word." வசனம் இப்படி சொல்லுங்க, சௌரியவான்களாகிய தேவ தூதர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறார்கள் என்று வாசிக்க முடியும். When you quote what the Bible says, the angels go to bring it to pass. நீங்க தேவன் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை பேசும்பொழுது அதன்படி செய்கிற தேவ தூதர்கள். Don't do so much begging and pleading to get God to do something. ஆண்டவரே செய்யுங்க செய்யுங்க என்று சொல்லி கெஞ்சி கொண்டு கத்திக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But be like Jesus when the devil was tempting him in the wilderness. இயேசுவை போல வனாந்திரத்திலே இயேசுவை பிசாசானவன் சோதித்த பொழுது இயேசு நடந்த வண்ணமாய் நீங்களும் நடக்க வேண்டும். You can say to your problems, "It is written, it is written, it is written." நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லணும், இது எழுதி இருக்கிறபடி எழுதி இருக்கிறபடி எழுதி இருக்கிறபடி. The word of God is where the power of God is. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய வல்லமை. Jesus did not say, "I'm the Son of God, so devil, you have to leave." இயேசு வந்து நான் தேவகுமாரன், பிசாசே நீ என்னை விட்டு விலகி போ என்று சொல்லவில்லை. Many times Christians are praying because they're having pain or they have problems and they're complaining about their problems. அநேக சமயங்களிலே ஜனங்கள் தேவ பிள்ளைகள் கஷ்டம் பிரச்சனை பாடுகள் அதுக்காக ஜெபிப்பாங்க. God does not move for us because we have problems. நீங்க பிரச்சனையா இருக்கிறதுனால கர்த்தர் செயல்படுவதில்லை. God moves for us because we are quoting and saying the word of God. கர்த்தர் செயல்படுகிறார் எப்பொழுது தெரியுங்களா? அவர் உங்களுக்கு நேராய் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கும் போது நீங்கள் பேசும்பொழுது அவர் அந்த வார்த்தையின்படி அவர் செயல்படுகிறார். In the book of 2 Corinthians chapter 4 and verse 13, கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, "I believed and therefore have I spoken." அங்க 2 கொரிந்தியர் 4:13 வசனம் இப்படி சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். It says, "We believe and therefore speak." நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் அவைகளை உச்சரிக்கிறேன் பேசுகிறேன்.
We are believing for the answers and the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். If you believe God is going to meet your need, then you say, I believe I receive it. நீங்க தேவன் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்க சொல்லணும், ஆம் ஆண்டவர் என் தேவைகள் எல்லாம் மகிமையாய் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். In Mark 11 verse 24, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். when you pray, believe you receive it then, and you will have it in the future. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். When you are praying, begin to praise God that He meets all of your need. உங்கள் தேவைகள் எல்லாம் தேவன் சந்தித்ததற்காய் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். The devil will try to make you feel like you do not have the victory. பிசாசு ஒருவேளை உங்களை காண்பிப்பான், நீங்க ஜெயமே இல்லை என்றதை போல் உங்களை காண்பித்துக் கொண்டிருப்பான். You cannot be led by your emotions and feelings, but be led by the Word of God. செயல்களினாலும் உங்களுடைய எண்ணங்களினாலும் நீங்கள் நடக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் நீங்கள் செயல்பட வேண்டும். The Word of God is the seed. In Mark 4 and verse 14. மார்க் 4:14 தேவனுடைய வார்த்தை அது ஒரு விதை கொப்பாய் பேசப்படுகிறது. It says the sower soweth the word of God. அங்க சொல்லப்படுது ஒரு விதைக்கிறவன் விதையை எடுத்து கொண்டு புறப்பட்டான். If you want to have a harvest in the natural, you have to sow seed in the ground. நீங்க மாம்சமாய் இந்த உலகத்திலே அறுவடை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விதைக்கிறவளாய் இருக்க வேண்டும். The word of God is like the incorruptible seed. தேவனுடைய வார்த்தை மாறாததும் பிழையற்றதும் அழிவில்லாததுமாய் இருக்கிறது. The way you sow the word of God to bring a harvest is you speak it with your mouth. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு அறுவடையாய் வேணும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பேசுவதும் விதைப்பதும் அவசியம். We are children of God, and just God speaks, but we speak the word of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது எப்படி தெரியுங்களா? தேவன் பேசினார், அதை நீங்கள் பேசுகிறீர்கள். God said, let there be light, and then the light came. ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. When a person receives Jesus as their Savior, they have to say it first. நீங்க இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவன் அவன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். You don't get saved first and then speak it with your mouth. முதல் ரட்சிக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறமா தேவனுடைய வார்த்தையை பேசுவதல்ல. The Bible says in the book of Romans chapter 10 in verse 9 and 10. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் it says confession unto salvation. அங்க வசனம் சொல்லுகிறது அறிக்கையின் மூலமாய் ரட்சிப்பு என்று வாசிக்க முடியும். First you say I receive Jesus as my Savior. முதலாவது இயேசுவை நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு and after you speak it, then he becomes your Savior. அதற்கு பிறகு உன் இருதயத்தினால் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். You have to say it first and then you get the answer. முதல் நீங்கள் பேச வேண்டும், அதற்கு பிறகு உங்களுக்கு மறு உத்தரவு உண்டாகும். If you have a garden or a field, you can pray and pray and pray, but if you don't sow seed, there will be no harvest.
ஒரு தோட்டம் இருக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்க ஜெபிக்கலாம், 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 ஜெபித்துட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பலனும் இல்லை, ஒரு விளைச்சலும் உங்களால் பார்க்க முடியாது. When Joshua spoke to the sun and the moon to stand still, he had to speak it first. யோசுவா அந்த சூரியனையும் சந்திரனையும் ஒரே இடத்துல தரித்து நிற்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது அவன் பேச வேண்டும். The children of Israel marched around the walls of Jericho. எரிகோவை சுற்றிலும் இஸ்ரவேலர்கள் நடந்த பொழுது God told them not to say anything for 7 days. ஆண்டவர் சொன்னார் 7 நாட்கள் நீங்கள் எதையும் சொல்லக்கூடாது. Many people lose the victory by what they say. அநேகர் அவர்கள் பேசுவதினாலே அவங்க சொல்லுகிற சில காரியங்களினாலே வெற்றியை இழந்து போகிறார்கள். Don't let the devil push you to say words of doubt and words of fear. பிசாசானவன் அவநம்பிக்கையும் எதிர்மறையான கருத்துகளையும் தோல்வியின் வார்த்தைகளையும் நீங்கள் பேசுவதற்கு அவன் பேச எத்தனைக்கும் போது அவைகளை பேசுவதற்கு இடம் கூடாது இருங்கள். When Jesus was brought into the Pharisees, they were whipping him and beating him, but he said not one word. அங்கே அவர்கள் பரிசேயர்கள் வந்து அவரை திட்ட என்னென்னவோ செய்தாங்க. ஆனால் இயேசுவோ ஒரு வார்த்தை கூட மறு உத்தரவு ஒன்றும் அவர் சொல்லவில்லை. When you speak words, you put things into place that you don't want to happen. இங்கே நீங்க வார்த்தையை சொன்னா நீங்க என்ன நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துரும். நீ எதை சொல்றீங்களோ அது நடந்துரும். When they were beating Jesus, he didn't say one word because he did not want to say something negative or fearful. அங்கே இயேசுவை அடிக்கிறாங்க, அவரை ஏளனம் பண்ணுகிறாங்க. ஆனால் இயேசு எதிர்மறையான கருத்துகளையோ பயத்தின் வார்த்தைகளையோ ஒன்றையும் இயேசு பேசவில்லை. This is the way that God gives you dominion on the earth, is by the words that you speak. இப்படிதான் நீங்க பேசுகிற வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகத்திலே தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். It's just like the bit in a horse's mouth. It's a big animal, but you can move it like you want to with that bit in its mouth. ஒரு பெரிய மிருகம் தான், குதிரை தான். ஆனால் அது வாயில் இருக்கிற சின்ன கடிவாளும் அது எந்த சைடு போக வேண்டும் என்பதை அது தீர்மானிக்கும். You may think the problems are so big that you don't know what to do about them. பிரச்சனைகள் பெரியதாய் இருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று நீங்கள் நினைக்கலாம். But what you need to do is speak the word of God out loud when it looks impossible. நீங்க தேவனுடைய வார்த்தை சத்தமாய் பேசும்போது முடியாத காரியங்களை தேவ வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். This is the way you have dominion over circumstances and things. இப்படிதான் சத்துருவையும் அவருடைய செயல்களிலும் உங்களால் வெற்றியை கொண்டு வர முடியும். In the book of Luke, chapter 17, in verse 6. லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். If you have faith as a grain of mustard seed, உங்கள் விசுவாசமானது ஒரு சின்ன கடுகு விதையை போல் உங்கள் விசுவாசம் இருக்குமானால், you will say to the sycamore tree to be plucked up. அப்பொழுது அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்கப்படும் என்று நீங்கள் சொல்லும்போது, and the Bible says it will obey your words. அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே அவைகள் கீழ்ப்படியும். If you're going to have victory, you have to have victory in the words that you speak. உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதல் உங்கள் வாயை திறந்து வெற்றியின் வார்த்தைகளை பேச வேண்டும். That is the way Jesus had the victory, was by the words that he spoke. இப்படிதான் இயேசு வெற்றியை பெற்றார். அவர் பேசின வார்த்தைகளின் மூலமாகவே அவர் வெற்றி உண்டானது அவருக்கு. God wants you and I to put
the written word in our mouth. ஆண்டவர் நீங்களும் நானும் எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Abraham did not get the miracle child until he began to speak it with his mouth. ஆபிரகாம் அவன் வாயை திறந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை குறித்து அவன் பேசுகிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. He had the promises of God for 24 years, but no answer. 24 ஆண்டுகள் அவன் வாக்குத்தத்தத்தை பெற்று இருந்தும் அவன் வாக்குத்தத்த குழந்தையை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. He kept looking for the answer and asking God, how is it going to happen? I do not have the miracle child. அவன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? நான் இந்த ஆச்சரியமான அற்புதமான குழந்தையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? But when he began to say, I am Abraham, the father of a multitude. நீ ஆபிரகாம் சொன்ன ஆண்டவரை பார்த்து சொன்னான், நான் திரளான ஜாதிக்கு தகப்பன் என்று தேவன் அவன் பெயரை மாற்றின முதல் அவன் அதை அறிக்கையிடுகிறவனாய் காணப்பட்டான். He began to call things that were not as though they already were. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனை பின்பற்றுகிறவன் அப்படியே அவனும் செயல்பட ஆரம்பித்தான். And he kept saying it and saying it and saying it. அவன் அதை சொல்ல ஆரம்பித்தான் சொல்லிக் கொண்டே இருந்தான். And in a few months' time, then Sarah was pregnant with the miracle child. அவன் சொல்ல ஆரம்பித்து சில மாதங்களிலே சாராள் கருவுற்றாள். You have to say what God says about the problem, not what your feelings say. கூடியவர்களே, உங்கள் பிரச்சனையை குறித்து தேவ வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை தான் நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர உங்களோட உணர்வுகள் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் பேசுவதாய் இருத்தல் கூடாது. The woman with the issue of blood, she kept saying and saying and saying, if I touch his garment, I'll be healed. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் திரும்ப 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 நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் 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 என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். What you see with your physical eyes and with your physical ears, it may not look like it's going to happen. உங்களுடைய பார்வை, நீங்க பார்க்கிற காரியங்கள், அந்த சூழலின் காரியங்கள் அது நடைபெறாததை போல உங்களுக்கு தோன்றலாம். God does not answer prayer because you're having bad situations. நீங்க ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களோட ஜெபத்தை கேட்பார் என்று நீங்கள் எண்ணாதீங்க. God answers prayer because you say with your mouth what is written. Speak it with your mouth. கர்த்தர் உங்களோட ஜெபத்தை கேட்கிறார் எப்பொழுது தெரியுமா? உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீங்கள் அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் கேட்டு அதன்படி அவர் செயல்படுகிறார். The word of God tells us that the word of God is in our mouth and in our heart. வேதம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், அது உங்கள் நாவினால் நீங்கள் பேசுகிறவளாய் இருக்க வேண்டும். In Romans 10 and verse 8. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். It's talking about Jesus, who is called the Word of God. இங்கே தேவனுடைய வார்த்தை, இயேசுவை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. It says the word is nigh to you. It's in your mouth and in your heart. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. You have to speak the word of God first, and then God will bring it to pass. தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசுங்க, அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். Just keep saying, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்க. Keep saying, God supplies all my need according to his riches in glory. கர்த்தருடைய என்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் மகிமையாய் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுங்க.
I want you to pray this prayer after me out loud to receive Jesus as your Savior. இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை சத்தமாய் நீங்கள் சொல்ல வேண்டும். I believe Jesus Christ is the Son of God. சர்வ வல்லவராம் இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and that he rose from the dead. சர்வ வல்லவரே, நீர் எனக்காகவே மரித்து எனக்காகவே நீர் உயிரோடு எழும்பினீர் என்று விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. ஏசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய தேவனுமாய் இரட்சகருமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். Get into a good Bible believing church and grow day by day and learn more and more about Jesus. Amen. இயேசுவை விசுவாசிக்கிற நல்ல சபைக்கு கடந்து போங்க. அனுதினமும் வேதத்தை வாசிங்க, வேதத்திலே வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.